ஒரு அழகான கிராமத்தில் கவின் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். ஆனால் ஹோம்ஒர்க் மட்டும் அவனுக்கு ரொம்ப சலிப்பாக இருந்தது. ஒரு மழையான இரவு அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. திடீரென்று ஜன்னல் வழியாக ஒரு மாய பென்சில் உள்ளே பறந்து வந்தது. அதை பார்த்த கவின் ஆச்சரியத்தில் உறைந்து போனான். அந்த பென்சில் மெதுவாக பேச ஆரம்பித்தது. நீ என்னை வைத்து எதை வரைந்தாலும் அது உயிர் பெறும். கவின் உடனே தனது நோட்டு புத்தகத்தை எடுத்தான். முதலில் ஒரு குட்டி நாயை வரைந்தான். அந்த படம் மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. அடுத்த நொடியே அந்த நாய் உண்மையாக உயிர் பெற்றது. கவின் மகிழ்ச்சியில் சிரித்துக் கொண்டே நாயுடன் விளையாட ஆரம்பித்தான். பிறகு ஒரு பெரிய ஐஸ்கிரீமை வரைந்தான். அவையெல்லாம் காற்றில் பறக்க ஆரம்பித்தன. அடுத்து ஒரு வேடிக்கையான பூனை. அந்த பூனை அறை முழுவதும் நடனம் ஆட ஆரம்பித்தது. கவின் தனது கற்பனையில் ஒரு சின்ன டிராகனையும் வரைந்தான். அந்த டிராகன் வண்ணமயமான பப்ளுகளை ஊத ஆரம்பித்தது. அந்த இரவு முழுவதும் மாயமும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருந்தது. அடுத்த நாள் கவின் அந்த மாய பென்சிலை கிராமத்திற்கு கொண்டு சென்றான். கிராம மக்கள் அந்த மாயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். விளையாட்டுக்காக கவின் ஒரு பெரிய குரங்கை வரைந்தான். ஆனால் அது உண்மையாக உயிர் பெற்றுவிட்டது. அந்த குரங்கு கிராமம் முழுவதும் குதித்து குழப்பத்தை ஏற்படுத்தியது. மக்கள் அனைவரும் பயந்து ஓட ஆரம்பித்தனர். கவின் பயந்தாலும் ஒரு தீர்வை யோசிக்க ஆரம்பித்தான். திடீரென்று அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்தது. அவன் ஒரு பெரிய வாழைப்பழ மலையை வரைந்தான். அதை பார்த்த குரங்கு அமைதியாகிவிட்டது. அந்த நாளிலிருந்து கவின் தனது மாய பென்சிலை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்த முடிவு செய்தான். இதுதான் கவின் மற்றும் மாய பென்சிலின் கதை.